புட்டபர்த்திக்கு கிளம்பிட்டாங்க இன்னைக்கு. கிளம்பிட்டா அந்த கார் புக் பண்ணி என் பொண்ணு அனுப்பிச்சுதான் ஏன்னா அவங்க யாரும் பண்ண முடியாது. நான் ஹோட்டலுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு மதியம் வந்து பொங்கலும் வடை ட்ரெயின்ல அவ்வளவு நல்லா இருக்காது. சாயந்தரம் அங்க ரீச் ஆயிடுவேன். ஒரு 8 வீட்டுக்கு போயிடுவேன். ரொம்ப கஷ்டமா இருக்குது. என் பொண்ணை ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமா கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. போலாம் அப்படின்னாங்க. அங்க போன குட்டி இருக்குதா அதுதான் உடம்புக்கு பாடி சாப்பாடு செட் ஆகும். அதனால ஏதாவது குழஞ்சு பாடி சாப்பாடு பார்த்து போயிடலாம். ஹாய் வணக்கம் மக்களே. இப்ப நம்ம கிளம்பிட்டோம். 8:45 ட்ரெயின். அங்க சாயந்தரம் நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு மதியம் பார்சல் பண்ணிட்டு கொஞ்சம் அங்க வந்து ட்ரெயின்ல அவ்வளவுதான் இதா இருக்காது. அப்போ ட்ரெயின் ஏறப்ப கோயம்புத்தூர்ல டிஃபன் சாப்பிட்டு இந்த முன்னாடி வச்சிருக்காங்க ஒரு அந்த காலத்து இன்ஜின், அந்த இது ஒரு ஞாபகம். கோயம்புத்தூர்ல இருந்து நான் புட்டபர்த்திக்கு நிறைய நாள் போயிருக்கிறேன். அதுக்கப்புறமும் எங்க பொண்ணு படிக்கிறப்பல அடிக்கடி அங்க போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூர் வந்து பஸ் நம்ம இருக்கலாம் பஸ் வந்துட்டு இருக்குது. கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு அந்த நினைவுகள், பழைய நினைவுகள் எனக்கு வருது. ஆனா ரொம்ப அழுக வருது. என்ன பண்றது, எங்க பொண்ணு படிக்கிற எப்பவும் அழுகிட்டே தான் இருந்தா, இப்பவும் அதே தான் வருது ஃபீலிங்கு. அப்புறம் இங்க ஒரு விநாயகர் கோவில் இருக்கு, காட்டுறேன் பாருங்க. எங்க பொண்ணு படிக்கிறப்ப இந்த விநாயகர் கோவில்ல வந்து நான் கும்பிட்டு போவேன் எப்பவுமே. இன்னைக்கு என்ன நட திறக்கல. எப்பவுமே நான் கும்பிட்டு மனசுல ரொம்ப வேதனையா இருக்கு. எங்க பொண்ணு படிச்சு நல்ல முறையா வந்து வளர்ந்து விநாயகர் வேண்டிட்டு இருப்பேன். இன்னைக்கு ஸ்ரீ மாப்பிள்ளை விநாயகராமா இவரு நல்லா இருக்குது. மனசு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ரொம்ப நாளா வந்துட்டு போயிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் இருந்து வர ரொம்ப நாளைக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்துட்டு திரும்பவும். இந்த இன்ஜின் வந்து பழைய காலத்து இன்ஜின். அது முன்னாடி வச்சிருக்காங்க. நாங்க கோயம்புத்தூர் இருக்கும் போதெல்லாம் இல்லை. இப்போ அதுக்கப்புறம் வச்சிருக்காங்க. பார்த்தேன் ஒரு டைம் வந்திருந்தேன் எதுக்கும். அப்ப பார்த்தேன். அது ஒரு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு, எனக்கும் என் பொண்ணு 2 பேர்த்துக்குமே மனசு கண்ணுல கண்ணீர் வந்துடும். ஆனா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த நிலைமையில வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தேன் பொண்ணு. நானும் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். 2 பேருமே ஒரே மனநிலையில தான் இருந்தப்ப. அதனால கோயம்புத்தூர் எங்க போனாலும் இங்க வந்துதான் நாங்க போகணும். சென்னை போனாலும் வேலை படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் அடிக்கடி போக வேண்டியதா இருந்துச்சு. அந்த இதெல்லாம் நினைக்கும் போது இன்னைக்கு ரொம்ப மனசு, அந்த பழைய நினைவுகள் வந்து இப்படியே கண்ணுல தண்ணி வருது. நாங்க இருந்ததுக்கும் இப்போதைக்கு ரொம்ப மாற்றம் வந்துருச்சு. அப்ப இவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப பாருங்க, இங்க கூட செட்டு மாதிரி போட்டு ஃபேன் நிறைய ஓடிட்டு நல்லா இது மாதிரி வசதி பண்ணிருக்காங்க. முதல்ல நாங்க இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி இல்ல, இப்ப போட்டிருக்காங்க.